திருப்பராய்த்துறை திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் சுங்க வசூல் செய்யும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ளது. காவிரி கரையில் அமைந்துள்ள திருப்பராய்த்துறை பராய்த்துறைநாதர் கோவில், தார்காவனேஸ்வரர் கோவில் என்றும் தேவார பாடல் பெற்ற 66வது சிவாலயமாகும். பெரிய கோயில், ஆனால் சிறிய சிவலிங்கம். எல்லா பக்கமும் அமைதி நிலவும் கோவில் வளாகத்தில் பள்ளிக்கூடம் இயங்குகிறது. இங்கு இறைவன் சுயம்பு லிங்கமாகவும் அம்மன் பசும்பொன் மயிலாம்பிகையாகவும் அருள்பாலிக்கின்றார்கள். தாருகாவன முனிவர்களின் செருக்கை அகற்றிய தலம் பராய் மரத்தை தலவிருட்சமாக கொண்டது. கண்வ மகரிஷி என்பவர் கங்கையில் நீராடச் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் எதிரில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதி தேவதைகளும் வந்தனர். அவர்கள் மூவரும் கரிய நிறமாக காணப்பட்டனர். எங்களிடம் நீராடிய மக்களின் பாவங்கள் அனைத்தும் படிந்து மூவரும் இப்படி ஆகிவிட்டோம். எங்களுக்கு பாவ விமோச்சனம் கூறுங்கள் என்று கண்வ மகரிஷியிடம் அவர்கள் கேட்டனர். அதற்கு அந்த மகரிஷி, நீங்கள் மூவரும் தென் திசை சென்று துலா மாதத்தில் காவிரியில் மூழ்கி நீராடுங்கள். அதுவும் துலா மாத முதல் நாளில் திருப்பராய்த்துறையிலும் பிற நாட்களில் கடைசி நாளிலும் மயிலாடுதுறையிலும் நீராடி அங்குள்ள சிவசக்தியை வழிபடுங்கள். நீங்கள் புனிதமடைந்து புதுப்பொழிவு பெறுவீர்கள் என்று விமோச்சனம் கூறினார். அவரது வழிகாட்டலின்படி கங்கை, யமுனை, சரஸ்வதி நதி தேவதைகளும் துலா மாதம் என்னும் ஐப்பசியில் காவிரியில் நீராடி தங்கள் பாவங்கள் நீக்கிய சுய உருவம் அடைந்தனர். எனவேதான் ஐப்பசி மாதத்தில் இங்கு நீராடுவது மிகவும் சிறப்புடையது என்கிறார்கள் பெரியோர்கள். காவிரி துலா நீராடல் என்றதும் நம் நினைவுக்கு வருவது 2 திருத்தலங்கள்தான். ஐப்பசி முதல் நாள் திருப்பராய்த்துறையிலும், ஐப்பசி கடைசி நாள் மற்றும் கார்த்திகை முதல் நாளில் மயிலாடுதுறையிலும் அதிகாலை 4 மணி முதல் 6:30 மணிக்குள் மாலை 6:30 மணிக்குள் காவிரி நீராடி ஈசனை வழிபடுவது என்பது தொன்று தொட்டு வரும் மரபாகும். அந்த வகையில் ஐப்பசி மாதம் முதல் தேதியில் திருப்பராய்த்துறை கோவிலின் காவிரி கரையில் முதல் முழுக்கு நடைபெறுகிறது. இந்நாளில் திருப்பராய்த்துறையில் சிவன் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் அகண்ட காவிரி கரையில் எழுந்தருள உடன் அஸ்திர தேவருக்கு தீர்த்த அபிஷேகம் நடைபெறும். பின்னர் அம்மையப்பன் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் அளிப்பார். அப்போது அங்கு குழுமி இருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் காவிரியில் நீராடி அம்மையப்பனை வழிபடுவர். இதில் நீராடுபவர்களின் பாவங்களும் தோஷங்களும் அகன்று வாழ்வில் நலமும் வளமும் கிட்டும். ஈசன் பிச்சாடனார் உருவில் வந்து முனிவர்களின் செருக்கை அளித்து அவருக்கு அருள் புரிந்த திருத்தலம் இதுவாகும். மனிதர்களின் வாழ்க்கை முறை இல்லறம், துறவறம் என்னும் 2 முறையை கொண்டது. ஒருவர் இல்லறத்தில் நிலம், செல்வம், பெண் போன்ற சிற்றின்பங்களுக்கு ஆட்பட்டும், வறுமை, போட்டி, பொறாமை, பயம் என்ற பற்பல இன்னல்களுக்கு ஆட்பட்டு வருந்தினாலும் முறைப்படி இல்லற தர்மங்களை கடைபிடித்தால் மோட்சம் பெறலாம் என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டான தலம். ஒருமுறை தார்காவனத்தில் இருந்த முனிவர்களுக்கு இறைவனை காட்டிலும் தாங்களே அனைத்திலும் உயர்ந்தவர்கள் என்ற பெரும் ஆணவமும், அவர்களது மனைவிகளுக்கு அனைவரிலுமே தாங்களே மிக அழகானவர்கள், கற்புக்கரசிகள் என்ற அகங்காரமும் ஏற்பட்டது. அவர்களின் ஆணவத்திற்கு முடிவு கட்ட எண்ணிய சிவபெருமான் மகாவிஷ்ணுவும் தார்காவனம் வந்தனர். சிவபெருமான் காண்போரை கவரும் அதிபேரழகுடன் பிச்சாடனராக கையில் திருவோடு ஏந்தி வந்தார். மகாவிஷ்ணு அழகே வடிவாய் யாவரும் மயங்கும் மோகினி என்னும் பெண் வடிவில் வந்தார். அப்போது தார்காவனத்தில் இருந்த முனிவர்கள் மோகினி வடிவில் வந்த மகாவிஷ்ணுவின் அழகில் மயங்கி அவரை பின் தொடர்ந்தனர். விஷ்ணு மாயாவி ஆயிற்றே. பிச்சாடனராக வந்த சிவபெருமானது பேரழகை கண்டு வியந்த முனிவர்களின் மனைவிகள் தங்கள் கற்பினையும் மறந்து அவர் பின்னே சென்றனர். தங்களது தவ நெறியும் ஒழுக்கமும் மற்றும் தங்கள் மனைவியரின் கற்பு நெறியும் கெட காரணமாக இருந்த பிச்சாடனார் மீது மிகுந்த கோபம் கொண்ட தாருகாவனத்து முனிவர்கள் ஒரு வேள்வியை செய்தனர். அதிலிருந்து வெளிவந்த புலியை பிச்சாடனார் வடிவில் இருந்த சிவனை கொல்வதற்காக ஏவினர். ஆனால் ஈசனோ அந்த புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக அணிந்து கொண்டார். அடுத்து அந்த வேள்வியிலிருந்து வந்த மானை சிவபெருமான் தமது இடக்கரத்தில் வைத்து அருளினார். பின்னர் வந்த மழுவை ஆயுதமாக வைத்து கொண்டார். தொடர்ந்து வந்த பாம்புகளை தமது ஆபரணமாக தரித்து கொண்டார். இதை தவிர முயலகன் என்ற அசுரன் வர அவனை கீழே தள்ளி முதுகில் ஏறி நின்று நடனமாடினார். முனிவர்கள் தொடர்ந்து மந்திரங்கள் ஏவ அவற்றை டமருக வடிவில் தமது திருக்கரத்தில் தாங்கிக் கொண்டார் பிச்சாடனார். இறுதியாக தங்கள் தவ வலிமையால் வேள்வியில் இருந்து
ஒரு மத யானையை முனிவர்கள் வரச் செய்தார்கள். தம்மை கொல்ல வந்த யானையின் வயிற்றுக்குள் சென்றார் பிச்சாடனார். அந்த வலியை தாங்க முடியாமல் யானை வீழ்ந்தது. ஈசன் யானையின் வயிற்றுக்குள் புகுந்ததால் உலகம் இருண்டது. இதை கண்ட அன்னை உமையவள் முருகப்பெருமானை தம் கரத்தில் தாங்கியவாறு ஈசனை துதித்தாள். அது சமயம் யானையின் வயிற்றினை கிழித்து கொண்டு ஈசன் வெளிப்பட்டார். கிழிந்த யானையின் தோலை தம்மீது போர்த்தி கொண்டு வீர நடனம் புரிந்து அருளினார். அப்போது உமையவளின் திருக்கரத்தில் இருந்த குழந்தை முருகன் தம் தந்தையை சுட்டிக்காட்ட முனிவர்கள் அறிவு மயக்கம் தெளிந்து சிவபெருமானின் காலடியில் வீழ்ந்து வணங்கினார்கள். சிவபெருமான் அவரிடம் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை அளித்து அவர்களின் மன மயக்கத்தை அகற்றி அருளினார். இப்படி சிவபெருமான் தாருகாவனத்து முனிவர்களுக்கு குருவாக இருந்து அருள் பாலிக்கிறார். பின்னர் அந்த தாருகாவனத்திலேயே கிழக்கு நோக்கியவாறு சுயம்பு லிங்கமாக தாருகாவனேஸ்வரராக திருப்பராய்த்துறை நாதர் என்னும் பெயரில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அவரது உடனுறை சக்தியாகிய தெற்கு நோக்கிய அம்பிகையின் திருநாமம் பசும்பொன் மயிலம்மை என்னும் ஹேம வர்ணாம்பிகை என்பதாகும். இந்த இடமானது திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் வழியில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் முக்கொம்பு அணைக்கு அருகே அமைந்துள்ளது. இங்கிருந்து முக்கொம்பிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருப்பராய்த்துறை இருக்கின்றது. இங்கே ஒரு பெண்மணி திருவாசக பாடல்கள் மற்றும் பராய்த்துறை கோயிலை பற்றிய பாடல்களை பாடி இருக்கிறார்.